இப்ப எம்ஜிஆர் இருந்தப்ப இருந்த அதிமுக இப்ப இல்ல, கருணாநிதி இருந்தப்ப இருந்த திமுக இப்ப இல்ல. அடுத்தடுத்த மனிதர்கள் வந்துட்டாங்க, சின்னம் கட்சி இதெல்லாம் தனிதன. அப்ப இன்னும் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இல்ல ஒரு பகை உணர்வு தேவையா? பகை உணர்வு தேவையாங்கிறது வந்து இந்த 5 வருஷம் அவங்க திமுக ஆட்சி நடந்திருக்கு. அப்போ வந்து ஏடிஎம்கேங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பழைய 72 கட்சியில இருக்கிறவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு கண்கூட நானே பார்த்துருக்கேன். அதனால எங்களோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், சுலோச்சனா சம்பத் அம்மா வந்து நாங்கெல்லாம் ஜானகி அம்மா கூட டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட வந்து வீட்டுல பாய் போட்டு கீழே படுத்திருப்பாங்க. நாங்க என்ன இவ்வளவு பெரிய ஆளு, அவங்க தான் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து முதல்ல இதா வர வேண்டியவர். அவங்களே வந்து எங்க கூட குழந்தைங்கள ஒருத்தரா வந்து விளையாடிக்கிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவங்க பையன் இளங்கோவுடைய கல்யாணத்துக்கு இவங்க போல. அப்ப வந்து அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவர் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரக்கனி, அவருடைய இறப்புக்கு அவருடைய பையன் போல. அவர் மந்திரியா இருந்தார், தமிழ்ச்செல்வனும் இன்னொரு பேர் இன்ப தமிழ்ச்செல்வன். தன்னுடைய பையனை தம்பிதுரை வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்கு போலேன்னா சம்பந்தி மாற்று கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆர் இருக்கும் போதே அது நடந்ததுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கே வந்து ஒரு இதுல போய் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவங்க சொந்தத்துல ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரம், எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாம்குரோ வழியாவே, அவர் ராமாவரத்துல இருந்து கிளம்பி மோகன் ரோடு வழியா போலாம், பாம்குரோ வழியாவே போய் உட்லாண்ட்ஸ்ல போய் இவங்க கல்யாணத்துல அட்டன் பண்ணாங்க, நளினி அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணாரு. அதனால வந்து அது அந்த தலைமையோடைய அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், சிவி சண்முகம் சார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு, அது பெருசா பேச பொருளா எல்லாருமே சொல்றாங்க. இல்ல சார், நான் சொல்றேன், சோஃபா ஒன்று போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. சோ வந்து காசுக்காக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டுல கூட அவர் பார்க்க வராரு, வரும்போது மழை கொட்டுது, அந்த அவசரத்துல கூட சோஃபா உள்ள போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து சிரிச்சோம். நாங்க உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்ல பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரிச்சோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட்? இன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்றாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்துல உள்ள போகுது, நீங்க டிவி பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமா